ஏய், என்னை வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. இந்த ரிலீஜியஸ் கூட்டே வந்துட்டு யாருக்கு எப்படி சந்தர்ப்பம் பேசணும், யார் பக்கம் சாயணும் அப்படி முடிவு பண்ணுவீங்க. சரி, நீங்கள் அதெல்லாம் வேண்டாம் நமக்கு. நான் என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா, கடவுளுடைய தன்மையை காட்டினது யார்? பழைய ஏற்பாட்டில் வந்து கடவுள் தன்மையை வந்து அதை எப்படி நீ பார்க்குறீங்க? கடவுளுடைய குணாதிசயங்கள் அவர் தன்மை எப்படிப்பட்டவர் என்பது தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் காமிச்சார். அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலயமா பார்க்குறப்போ யூதர்கள் வணங்கி வந்த கடவுள் யார்? அவர் இப்படிப்பட்ட தன்மை உள்ளவரா? கொலைகார கடவுளாக இருப்பாரா? ரத்தத்தை கேட்பாரா? குழந்தைகளை சாவடிக்க சொல்லுவாரா? எதிரிகளை வீழ்த்த சொல்லுவாரா? அன்புள்ள கடவுள் இப்படி செய்வாரா? இரக்கமுள்ள கடவுள் இப்படி செய்வாரான்னு நீங்கள் என்ன பண்ணுங்க, வேதத்தை தியானித்து பாருங்கள். புரியுங்களா? அதனால் வந்துட்டு வேதத்தினுடைய இந்த கிறிஸ்டியெல்லாம் பின்னாடி படிங்க. மெசபத்தேமியா மக்கள் எப்படி வாழ்ந்தாங்க, கில்கிமேஸ் வந்த காலம் எப்படி இருந்துச்சு, இந்த நோவாவின் பேழையெல்லாம் வந்து எப்படி அந்த சம்பவங்கள்லாம் நடந்துச்சு அப்படின்னு பழைய வரலாறையும் பார்க்கணும். இல்லைங்களா? நான் வந்து பழைய ஏற்பாட்டை வந்து முழுமையாக வந்து கடவுளுடைய வார்த்தையை நான் நம்பலை. என்னை பொறுத்த வரைக்கும் அதில் வந்து மனிதர்களுடைய கை சேர்க்கைகள் அதிகமாக இருக்குது. அது யூதர்கள் தனக்கு சாதகமாக வச்சுக்கிட்டு இருக்காங்க நிறையா காரியங்கள். நான் பார்க்குறது வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வெளிச்சத்தில் இருந்து தான் நான் வந்து பழைய ஏற்பாடை பார்க்குறேன். அதனால் உங்களுக்கு ஏற்புடையதோ இல்லையோ அது எனக்கு தெரியாது. ஏற்கனவே வந்து இயேசுவை குடிகாரன்னு சொல்லிட்டு இருக்காரு இந்த மைக்கேலு. இப்போ ஒரு கேள்வியை கேட்டிருக்காரு. இவர்கிட்டலாம் விவாதம் பண்ணுறதுக்கு ஒரு யூஸும் கிடையாது. அறியாத மக்கள்கிட்ட போய் பேசினாலும் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்குவாங்க. இவங்க வந்துட்டு பெரிய வரலாறு தெரியும் பொய்யே பேசிக்கிட்டு இருக்காரு. இயேசுவை குடிகாரன்னு சொல்கிறாரு அப்படின்னா இவர் எப்படிப்பட்டவர்? இவருக்கு நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் எப்படிப்பட்டவராக இருப்பீங்க?